ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்து மூணார் வந்திருக்கோம். நீங்கள் மூணார் வந்துட்டு இங்கே இருக்கிற நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன், ஒரு 2-3 பிளேசஸ் மட்டும் பார்க்க போகிறேன். தென் நீங்கள் இருக்கிற யூனிக்காக சில ஆக்டிவிட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த ட்ரிப்பில் ஒரு ப்ரீமியமான ரெசார்ட் ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் நமக்கு கிடச்சிருந்தது. அந்த ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசார்ட்டில் நிறைய வகையான ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஒரு சில ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி இருக்குமா நீங்கள் நினச்சோட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்னா நம்ம ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம யூனிக்கான ஒரு கான்செப்ட் ஒரு ஸ்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருந்தாங்க, இல்லை கப்புள்ஸாக இருக்காங்க, நீங்கள் அவங்க ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஸ்டேஸ் ரெஃபர் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு சூப்பரான கான்செப்ட்ல ஒரு ஸ்டே இங்கே இருக்கு. இது வரைக்கும் சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஸ்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் வேற எங்கேயும் நான் பார்த்ததில்ல. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டே ஃபுட் ஸ்விமிங் பூல்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க வீடியோவில் போயிட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரி கான்செப்ட் ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல் ஒரு இடத்த எப்படி கம்மி பட்ஜெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கான்செப்ட் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டே பொறுத்த அளவுக்கு நீங்கள் குரூப்பாக வரீங்க, ஒரு 20 மெம்பர்ஸ் இல்லை 40 மெம்பர்ஸ் இந்த மாதிரி வரீங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கில் வரலாம், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட வரலாம். பிக்கப் ட்ராப் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலி வரீங்க, 3 மெம்பர்ஸ் தான் வரீங்க, இல்லை 4 மெம்பர்ஸில் வரீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்து இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக இருக்கட்டும், இல்லை இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு போகிறது எல்லாத்துக்குமே நீங்கள் ஓன் வெஹிக்கில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடத்துக்கு எப்படி ரீச் பண்ணலாம், என்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். நாங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கில் தான் வந்தோம். இந்த ட்ரிப்புக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். எனக்கு பர்சனலாகவே கொஞ்சம் நாள் ஆசை இருந்தது ஒரு ப்ரீமியமான ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அது அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் பண்ணி தரணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ரெசார்ட் ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் நான் வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணணும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஸோ வந்து அது ரொம்ப நாள் தெரிவிட்டு இருந்தேன். ரீசனாக தான் இந்த ரெசார்ட் ஃபைன் பண்ணியிருந்தோம். நாங்கள் இவங்க சொன்ன செக்இன் டைம் படி ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock செக்இன் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 1 o'clock நியர் வந்திருந்தோம். வந்ததும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் பேசியான ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு செக்இன் பண்ண போயிட்டோம். இந்த ரெசார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜில் தான் நம்ம ஸ்டேக்கே போகிற மாதிரி இருக்கும். இதே ஃபர்ஸ்ட் எடுத்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது சில ஹில் ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி பிரிட்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தனியாக பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஜஸ்ட் இங்கேருந்து ரிசப்ஷன்லேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு டீலக்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ரூம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டேவில் எல்லா ஃபெசிலிட்டி ரொம்ப ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. அது நாங்கள் தங்கி இருந்த ஸ்டேலேருந்து வெளியே வந்தாலே பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் தெரியுற மாதிரி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக பெட்லேருந்து எந்திரிச்சு வந்தோம், டேரக்டாக போய் ஸ்விமிங் பூலில் குளிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் எங்களுக்கு கிடச்சிருந்தது. அண்ட் முன்னே சொன்ன மாதிரி எல்லா மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தது. டெண்டில் கிட்டில் இருந்துட்டு கெட்டில் இருந்துட்டு டீ காஃபி மேக்கர் டிவின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ராப்பராக இருந்தது. பட் நம்ம ரூம்குள்ளே பெருசாக அந்த ஆக்டிவிட்டி நான் யூஸ் பண்ணிக்கல. நாங்கள் ஏன்னா வெளியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எப்படி புக் பண்ணியிருந்தோம்னா, நாங்கள் ப்ரீமியமாக ரெசார்ட்டுக்கு போகும்போது ஜென்ரலாகவே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரிப்பு போகணும் பிளான் பண்ணுறீங்க, அங்கே போயிட்டு ஃபுட்டு தனித்தனியாக ஆர்டர் பண்ணால் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக போய் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நாங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டான மெனு இருக்கிற பேக்கேஜாக புக் பண்ணால் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த பட்ஜெட் தான் நமக்கு ஆகுங்கிறது ஒரு மைண்ட் செட்லேயே போயிடும். அந்த பட்ஜெட் தாண்டி பெருசாக நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகாது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டே ப்ளஸ் 3 times ஃபுட் அப்படிமா நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். மதியம் வந்துட்டு அவங்க மெனுவில் சொல்லியிருந்தாங்க கேரளா ஸ்டைலில் மீல்ஸ் வரும், கூடவே வந்து நான்வெஜ்ஜும் வந்துடும் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு அப்படி வேணாம் சொல்லிட்டு வேறு ஏதாவது ரைஸ் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்கள் புக் பண்ண சொல்லியிருந்தனால ப்ராப்பராக அதுவும் எங்களுக்கான டிஷ்ஷஸ் வந்து மதிய லஞ்சுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லஞ்சை சாப்பிட்டு முடிச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா சின்னதாக போய் குட்டியாக தூக்கம் போட்டுட்டு ஒரு 3 மணிக்கு வெளியே வந்துட்டு இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இங்கே வந்து ஸ்விமிங் பூல் இருந்துச்சு. ஸ்விமிங் பூல் நல்லா குளிச்சு ஆட்டம் போட்டுன்னு சொல்ல முடியாது, ரிலாக்ஸ்டாக தான் நாங்கள் வந்திருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ்டாக அந்த பலூனில் மிதந்துட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். தென் இங்கே வந்துட்டு சின்ன சின்ன கேம்ஸ் நிறையா இருக்குது. இண்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து செட்டில் விளாண்டுட்டு இருந்தோம். தென் ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டீ காஃபி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. டீ காஃபி ப்ரொவைட் பண்ணதும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ தெரிஞ்சது. என்ன வியூ நீங்களே பாருங்கள். எஸ், இந்த ரெசார்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வார் பலூன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும். இதுக்கான காஸ்ட் 1500 சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி 3 இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த டைம் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு வேடிக்கை பார்த்துட்டு தென் நீங்கள் பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அங்கே போயிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலரி ஷோ. நம்ம ஊரில் எப்படி சிலம்பமோ அந்த மாதிரி கேரளாவில் வந்து கலரி ஷோன்னு சொல்லுவாங்க. சிமிலராக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் சுற்றுறதா இருக்கட்டும், கத்திரி சண்டை போகிறதா இருக்கட்டும், சில வந்துட்டு தற்காப்பு கலையை வந்துட்டு ஷோ பண்ணுற மாதிரி சில ஷோஸாக இருக்கட்டும், தென் வந்து ஃபயர் ஷோன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour இந்த ஷோ இருக்கும். இந்த 1 hour கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ரொம்ப
உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி லேகானா இருக்காது. நாங்கள் 1 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே வெளியே வந்துட்டோம். தென் வரமே நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணாலும் அவங்க சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்னா ப்ராப்பராக பண்ணிட்டு வர முடியும். இந்த 1 hourக்கான ஷோக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாலும் 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகாது. அவங்க ரெசார்ட்குள்ள இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் பேக்கேஜில் கொடுத்துட்டாங்க. வெளியே ஏதாவது ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த டைம் இங்கே போனால் நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மாதிரி அந்த கலரிஸ் நாங்கள் வெளியே போயிட்டு வந்திருந்தோம். தென் நைட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம், ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டின்னர் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 4 to 5 members தான் போயிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் குரூப்ஸ் ஆஃப் பீப்புளாக வரீங்க அப்படிங்கிறப்ப பஃபேல வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்துட்டு நான் ஒரு 4 members தான் போயிருந்தனால அலோகேட் மெனு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டை பொறுத்தவரை டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தால், அதே மாதிரி குவான்டிட்டி ரொம்ப ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஸ்டேல ஃபுட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சேம் டைம் வந்து அவங்க குவான்டிட்டி கம்மியாக கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல ரொம்ப டிஃபரெண்டாக இருந்தது, டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருந்தது, அதே மாதிரி குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. தென் நைட்டு கேம்ப் ஃபயருமே இருந்துச்சு. கண்டிப்பாக மூணாறு தெரிஞ்சிருக்கும், நம்ம சவுத் இந்தியாவில் சம்மரில் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக மூணாறு சொல்லலாம். ஏன்னா கிளைமேட் அங்கே ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயுமே இந்த கிளைமேட் கண்டிப்பாக நம்ம கேம்ப் ஃபயர் தேவைப்படும். ஸோ நாங்கள் கேம்ப் ஃபயர் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நைட்டு போய் தூங்கிட்டோம். மார்னிங் தூங்கி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அகைன் இருந்தது. ஜிம் இருந்தது, ஜிம் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பேருக்காக ஜிம் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. தென் நீங்கள் இண்டோர் கேம்ஸ்லாம் இருந்தது. பட் இண்டோர் கேம்ஸ் நாங்கள் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. நான் அவுட்டோர் கேம்ஸ் நிறைய நாங்கள் ஸ்விமிங் பூல் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இண்டோர் கேம்ஸ் நாங்கள் பெருசாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இங்கே வந்து யூனிக்காக ஒரு ஸ்டே இருந்தது. இந்த ஸ்டே வந்து எங்களுக்கு கண்ணை உறுத்திட்டே இருந்தது, உள்ள என்னதான் இருக்கும்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தோம். அந்த ஸ்டேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டே பண்ண கெஸ்ட் வந்து செக் அவுட் ஆனது உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம். அதாவது ஒரு குகை ஸ்டே இல்ல, அப்படியே ஒரு நேச்சுரலாக ஒரு ஸ்டே ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டே வந்துட்டு சவுத் இந்தியாவில் நான் பார்த்ததே இல்லை. கேவ் டைப்ல நிறைய ஸ்டேஸ் இருக்கு, பட் அதுலேயே அட்டாச்சாக ஒரு பிரைவேட் ஸ்விமிங் பூல் நான் பார்த்ததே இல்லை. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்காது, நீங்கள் ரீசெண்டாக கல்யாணம் இருக்கு, அவங்க கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், இல்லை ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த இடத்த கண்டிப்பாக புக் பண்ணி தரலாம். கண்டிப்பாக லைஃப் டைம் மறக்க மாட்டாங்க. அந்த மாதிரி யூனிக்கான கான்செப்ட்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேன்னு சொல்லலாம். அவ்வளோ ஃபெசிலிட்டி ரொம்ப சூப்பராக ஒரு பிரைவேட் ஸ்விமிங் பூல், அதுக்கு மேலே சின்னதாக ஒரு சவர் செட்டப்ல மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி கண்டிப்பாக நான் இது வரைக்கும் இங்கே பார்த்ததில்ல, கேள்விப்பட்டதோட கிடையாது. தென் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏஃப்ரேம் ஸ்டேம் வச்சிருந்தாங்க, அதுவும் கப்பல்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாலும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 9 o'clock நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் டிஷஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நிறைய டிஷஸும் வச்சிருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 10:30 11 o'clock செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு அங்கே கிளம்பிட்டோம். இந்த பேக்கேஜ் பொறுத்த அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் ரிலாக்ஸாக வந்துட்டு ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். செகண்ட் டே நீங்கள் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷனில் பக்கத்தில் இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் பார்க் இருக்குது, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய வகையான கேம்ஸ் இருக்கும். 1 day ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி இல்லை மூணாரில் இருக்கிற முக்கியமான பிளேசஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க, நீங்கள் கிளம்பிடலாம். இந்த ஸ்டேக்கு டோட்டலாக நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 per personக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா ப்ரீமியமான ஸ்டேஸ் கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட் கேம்ப் ஃபயர் இருக்கும், 3 times ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஃபுட் என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ப்ராப்பராக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இந்த பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பிரைஸ் எனக்கு வேணாம், கம்ப்ளீட்டாக எனக்கு 2 days சைட் சீங்லாம் சேர்த்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான பிளான் நம்ம இருக்கு. பர் பர்சனுக்கு 3000 rupees பே பண்ணிட்டு மினிமம் 6 members வந்தீங்கன்னா நீங்க மூணார் வந்துட்டா போதும். 2 daysக்கான கம்ப்ளீட்டான ஜீப் சஃபாரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. முக்கியமாக எல்லா சைட் சீங் பேச அவங்களே கூட்டு போயிருவாங்க. மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரூம், ஃபர்ஸ்ட் டே நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டீலக்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டேஸ், அங்கே கேம்ப் ஃபயர் ஃபுட் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. டோட்டலாக அந்த ட்ரிப்ல 4 times ஃபுட்டுமே இன்க்ளூட் ஆயிரும். இந்த பேக்கேஜை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அது ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஆலுவால இருந்து பிக்கப் ட்ராப், அதாவது மூணாருக்கு நியரஸ்ட்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ஆலுவா சொல்லலாம். நீங்கள் ஆலுவா வந்துட்டீங்கன்னா அங்கே பிக்கப் ட்ராப் பண்ணுற மாதிரியான பேக்கேஜஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் நிறைய கேம்ஸ் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் பண்ணி பேக்கேஜ் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ மூணாருக்கு எப்படி ரீச் பண்ணலாம்னு பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வர மாதிரி இருந்தால் மூணாருக்கு டேரக்டாக வந்து இப்போ நிறைய இடத்துல இருந்து ஆம்னி பஸ்ஸும் சரி எஸ்சிடிசி அவைலபிளாக இருக்கு. இன்கேஸ் டேரக்ட் பஸ் இல்லைனா நீங்கள் தேனி வந்துட்டு தேனியில இருந்து மூணாருக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் உடுமலைப்பேட்டை வந்துட்டு உடுமலைப்பேட்டில இருந்து நீங்கள் மூணார் ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லை நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து கேரளாவில் இருக்க ஆலுவா ஸ்டேஷன் வந்துட்டு அங்கிருந்து ஒரு 4 hours டிராவல்ஸ் மூணார் ரீச் பண்ணலாம். அப்படின்னா தேனி வந்துட்டு அங்கிருந்து ஒரு 3 to 4 hours டிராவலில் நீங்கள் மூணார் ரீச் பண்ண முடியும். இந்த மூணார் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மூணார் போகிற மாதிரி தான் ஒன்ஸ் அந்த 3 வீடியோ ரெஃபர் பண்ணிருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ட்ரிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கான நல்ல கான்டெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.